ஹாய், இது நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம திரமோஷூர் பண்ண போகிறோங்க. எல்லாருக்குமே திரமோஷூர் வந்து நல்லாவே சாப்பிட்ருப்பீங்க. காஃபி ஃப்ளேவர் இன்க்ளூட் ஆகிருக்கும் நம்ம திரமோஷூரில். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி வந்து ப்ரெட்டில் வந்து இது ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சூப்பராக நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்காக இன்றைக்கி நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நல்ல நியூட்ரலா வந்து உங்களுக்கு என்ன சாக்லேட் ஸ்ப்ரெட் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலி நாங்கள் எல்லாருமே நியூட்ரலா ரொம்ப பிடிக்கிறதுனால நியூட்ரலா வச்சுருக்கோம். நியூட்ரலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி 2 ஸ்லைஸாக தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்பிங்காண்டி நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடரும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கூட 1 கப் அளவு பால், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் போட்டிருக்கேன். பவுடர் சுகர்னால் கொஞ்சம் ஈஸியாக வந்து குயிக்காக கரைஞ்சிறதுக்காண்டி பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை டிப் பண்ணி நம்ம சூப்பராக டோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து சும்மாவே நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் பேனில் வந்து கொஞ்சம் கீ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீ போட்டு நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் சிம்மில் வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக டோஸ்ட் ஆகிட்டுருக்கு நம்மளோட ப்ரெட். இப்போ நம்ம ஒரு டிப்பிங் சாஸ் ரெடி பண்ண போகிறோங்க. க்ரீம் சீஸும் நம்மளோட விப்பிங் க்ரீமை வச்சு சூப்பரான ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா நம்ம விப்பிங் க்ரீம் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போது நம்ம அதுக்கு மேலே கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக நம்மளோட சாஸோட நம்மளோட ப்ரெட்டை சாப்பிட்னா தான் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.